திரு சுபவி அவர்கள்ட்டேருந்து தொடங்குறேன். இந்த பெரியார் இன்றைய தேவை அல்லது தமிழ்நாட்டில் பெரியார் இல்லாமல் ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை எல்லோருமே வைக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் பிஜேபியோ அல்லது வலது கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்களோ அதில் முரண்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பார்வையை எப்படி பார்க்குறீங்க? இயல்பாகவே தமிழ்நாட்டில் திராவிடம் என்பதும் பெரியார் என்பதும் அரசியலில் தவிர்க்க இயலாத சொற்கள். நான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் போது கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்று தான் அவர் வைத்தார். எனவே திராவிடம் என்கிற சொல்லை சேர்த்து கொண்டு தான் தமிழ்நாட்டு அரசியலில் முகம் காட்ட இயலும் என்பது இயற்கையான ஒன்று. அதே நேரத்தில் திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் கடுமையான எதிர்ப்புகளும் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஆனால் அந்த எதிர்ப்பு இன்று வரையில் வெற்றி பெறவில்லை. இந்த சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு பெரியார் திடலுக்கு வந்ததும் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில் அவருடைய சமூக வலைத்தளத்தில் அவருடைய பதிவும் பாராட்டுக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியன, வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஓரிரு நிகழ்வுகளை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த கட்சி அல்லது அந்த கட்சியினுடைய தலைவரினுடைய போக்கு என்னவாக இருக்கும் என்று நாம் அவசரப்பட்டு கணித்துவிட முடியாது என்று கருது. நேற்றைய செய்தியில் அவர் சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போங்கிறார். அதுல கிட்டத்தட்ட பெரியாருடைய கருத்துக்களை அவர் மகிழ்ச்சி இருந்தாலும் அந்த அவர்களினுடைய கட்சி தொடங்கப்பட்டு கொள்கை அறிக்கை வர வேண்டும். நாம ஓரிரு வரிகளை வைத்துக்கொண்டோ ஓரிரு செயல்பாடுகளை வைத்துக்கொண்டோ எந்த முடிவுக்கும் அவசரமாக வந்துவிட வேண்டியதில்லை என்பதுதான், வரக்கூடாது என்பதல்ல. எப்போதும் ஒரு அரசியலில் நிதானம் தேவை. விஜயினுடைய வருகை என்பது எந்த இடத்தில் வெற்றியை கொண்டு வரும், எங்கே இருக்கிற தொண்டர்களை தன் பக்கம் அழைத்து வரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. விஜயினுடைய அரசியல் வருகையை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அது இந்த கொள்கைகளை அவர் சொல்லியிருப்பதில் மேலும் மகிழ்ச்சி. தந்தை பெரியார் அவர்கள் எல்லோருக்குமான தலைவர். எனவே அவற்றை சரியாக அவருடைய பிறந்த நாளில் விஜய் வந்ததும் அன்றைக்கு 2 மணி வரையில் நானும் திடலில் தான் இருந்தேன். அதற்கு பிறகுதான் அந்த செய்தியை பார்த்தேன். அவர் பெரிய ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ தொண்டர்களின் அணிவகுப்போ இல்லாமல் மிக எளிமையாக அவர் மட்டும் வந்து சென்றிருக்கிறார். மகிழ்ச்சி, வரவேற்பு, பாராட்டுகள். ஓகே, நான் முதல் கட்ட கருத்தாக பி.ஏ. கிருஷ்ணன் அவருடைய கருத்தை எடுத்துக்கிறேன். விவாதத்துக்குள்ளே வரலாம். திரு பி.ஏ. கிருஷ்ணன், புதிதாக கட்சி தொடங்கி இப்போ இன்னும் முழுமையாக அவர் தன்னுடைய நிலைப்பாடு என்னென்னு அறிவிக்கலைனாலும் இந்த அவருடைய செயல்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பெரியாரை தவிர்த்து இங்கே ஒருத்தர் அரசியல் செய்ய முடியாதுங்கிறத தான் இது காண்பிக்கிறதுன்னு திமுக திரு உதயநிதி அவர்களும் குறிப்பிட்றாரு. திரு விஜய் அவர்களுடைய இந்த நகர்வுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தலைவர்களில் பெரியார் முன்னணியில் நிற்கிறார் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. அவர் தன்னலமில்லாமல் வாழ்ந்தவர், மக்களுக்காக வாழ்ந்தவர், தனிப்பட்ட முறையில் இனிய பண்பினர் என்பதெல்லாம் உண்மைதான். அதனால் இன்றைய இளைஞர்களுக்கு, அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு விஜய் அவர்களும் 2 பேருமே இன்றைய இளைஞர்களை நோக்கித்தான் தங்களுடைய கட்சியை எடுத்துச் செல்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது பெரியாரை பற்றி அவர்களுக்கு ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும் என்பதிலும் என்று அவர்கள் நினைத்தால் அதில் தவறு ஏதும் இருக்க முடியாது என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் பெரியாரை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய விவாதம் நிகழ வேண்டும். பெரியார் யார், பெரியார் என்ன சொன்னார் என்பதை இவர்கள் தெளிவாக விளக்குவார்களா என்ற கேள்வியைத்தான் நாம் கேட்க வேண்டும். பெரியாரினுடைய முக்கியமான அடையாளம் அவருடைய கடவுள் மறுப்பு. அவர் கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிரான் என்று சொன்னார். அப்படி அவர் சொல்லி இருப்பதை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 99.90% காட்டுமிராண்டிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவது, பெரியார் கடைசி வரையில் 5 ஒழிப்புகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது கடவுள் ஒழிய வேண்டும், காந்தி ஒழிய வேண்டும், காங்கிரஸ் ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும், கடைசியாக பார்ப்பான் ஒழிய வேண்டும் என்று அவருடைய கடைசி பேச்சில் அவர் சொல்லியிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதமும் இன்று நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, பெரியார் கடைசி வரை
மக்கள் ஆட்சியை எதிர்த்து வந்தார் என்பதும் உண்மை. அதாவது 1930 அவர் குடியரசுல வந்து மக்களாட்சினா தடி இருக்கிறவன் தண்டல்காரன், அதான் யார் கையில தடி இருந்தோ அவன் தான் வந்து அரசியல் நடத்த முடியும், அதான் ஜனநாயகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்திய விடுதலையும் அவர் துக்க நாள் என்று கடைசி வரையும் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் அடுத்தது வந்து நான் வரிசையா சொல்லாம பெரியார் பத்தி என்ன நினைக்கிறேங்கிறத, அடுத்தது வந்து அவருடைய போக்கு, அதாவது 1944 47 அவரோட அதாவது திமுக விலகி வந்த போதோ அவருடைய போக்கு வந்து ஒரு பாசிச வழியை செல்கிறது அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார். அப்புறம் அடுத்தது வந்து அவர் கம்யூனிஸ்டுகளை மிக மிக தீவிரமாக எதிர்த்தார். இன்னொரு முக்கியமான விஷயம், அது பெரியாருடைய ஆதரவாளர் சொல்ல மறந்து விடுகிறார்கள். பெரியார் வந்து அவருடைய ஈரோட்டு பாதை என்ற ஒரு திட்டத்தை வகுத்தார். அதில் அவருடைய முதல் அந்த வரைவில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது எஸ் வி ராஜதுரை புத்தகத்திலிருந்து எடுத்தது. அவர் என்ன சொல்றாருன்னா, நோ ஸ்பெஷல் கன்செஷன் ஷுட் பி மேட் டு கம்யூனிட்டிஸ் ஆன் தி பேஸ் ஆஃப் ரிலிஜன் அண்ட் காஸ்ட். இது பெரியார் சொல்றது. இதை வந்து பின்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்னாங்க அப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா மக்கள் ஜாதிகள் மக்கள் என்ன ஜனத்தொகை இருக்கோ அதை பொறுத்து தான் அரசு வந்து தேவைப்பட்டால் வேலை கொடுக்க வேண்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்னா அதை திரும்ப ஏற்றுக்கொண்டார். ஆனா முதல்ல பெரியார் சொன்னது இதுதான் வந்து. ஆனால் பெரியாருக்கு இதை பற்றி ஒரு தெளிவு அந்த காலகட்டத்தில் இல்லை என்பதும் நமக்கு தெரியாது. தேர்தல் பாதை வேண்டான்னு சொன்னவர் பெரியார், அதே நேரத்தில் காமராஜர் தான் ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார் அப்படின்னு சொன்னவரும் பெரியார். அந்த இடத்துல எஸ் அந்த கேள்வியை உள்ளாக்குறீங்க. நான் அதை மறுக்கலையா? நான் என்ன சொல்றேன், பெரியாருடைய அதாவது மாற்றி அதாவது பெரியார் வந்து ஒரு உடனடி மனிதர், அதாவது தனக்கு அந்த டயத்தில் என்ன தோன்றது உடனடியாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர். நம்ம வந்து அவரை வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாக்ரட்டிஸ் என்று சொல்லும் போது நம்ம ப்ராப்ளம் வருது. எப்படி உள்வாங்க வேண்டும்ங்கிற கேள்வியை முன்வைக்கிறீங்க. முதல் கட்ட சுற்றுலா இன்னொரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. பெரியார் வந்து முக்கியமா இன்னொன்னு சொல்லிருக்காரு, அதாவது அரசன் ஆட்சி தான் வேண்டும், அதாவது அரசன் செய்து வந்தது போல மக்களை அடக்கி ஆளும் ஆட்சி என்பதாக ஒன்று அவர் எழுதுகிறது, ஒன்று இந்த மக்களுக்கு அவசியம் வேண்டியதாக இருக்கிறது என்று 1968 கீழ்வண்ணிக்கு அப்புறம் சொன்னார் வந்து. இதற்கும் மேலாக பெரியார் வந்து பிராமணர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று 1973 காரைக்குடியில பேசினார். அதான் 3% அவங்க போனா நம்மள 3% போங்க விளக்க முடியும். ஆனால் அவர் அந்த பொருள்ல அப்படிதான் சொன்னாரா? வியாக்கியானம் வந்து வேற விஷயம், எல்லாத்தையும் வியாக்கியானம் கொடுக்க முடியும் நமக்கு வந்து. நீங்க சொன்னது எல்லாமே அதுதானே திரு பி. கிருஷ்ணன். இதுவரைக்கும் நம்ம சொல்றதுமே நீங்க உங்க புரிதல்ல இருந்து நீங்க ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க, அதுக்கு வியாக்கியானம் நீங்க வார்த்தை சொல்றீங்க, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தல, உங்க பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க. திரு சுபவி அவர் பார்வையை வைப்பாரு, அது வியாக்கியானம் நீங்க சொல்லலாம், அவர் பார்வையை. ஏன்னா தமிழ் இல்ல வார்த்தைகள்ல வந்து என்னவாக புரிந்து கொள்ளப்படும் இருக்கு. வியாக்கியானம்ங்கிற வார்த்தைக்கான பொழிப்புரையும் பொருள் பொழிப்புரைன்னு பல விஷயம் சொல்லலாம். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே